ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிசய மணல் மாதா திருத்தலம். மணப்பாடு சர்ச்சுக்கு அப்புறமா நாங்கள் 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குதுங்க. நாங்கள் காரை விட்டு கீழே இறங்கி பார்க்கும்போதே செம்மணலுங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. மணல் மாதா கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது 200வது ஆண்டு நினைவு. 200வது ஆண்டா? 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு. எங்க இருக்கு இந்தா இருக்கு மணல் மாதா. நீங்க எங்க இருக்கு? 20 மீட்டர்ஸ்ல ஒரு ரைட் எடுக்கணும். இவ்வளவுதானா? அங்க ஒரு இது நம்மளே கூப்பிடல, அவரு யாரையும் போறாரு. நீங்க அங்கேயே போல அங்கேயே போய் முன்னாடி மண்ணுக்குள்ள சிக்கிச்சுனா, ஐயோ சிக்கிட்டு வேண்டாம் ராஜா. மண்ணுல மாட்டிட்டானா சரி. அதான் பார்த்தேன், லெமன் சோடான்னு ஏதோ வித்துட்டு இருக்காங்க. வா ராஜா போலாம், வா 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 போலாம். இதுதான் கோயிலா? இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது வீரநாடுன்னு அழைக்கப்பட்டதாகவும், இந்த இடத்த ஆண்ட மன்னனோட மகளுக்கும் மனைவிக்கும் தீய சக்தி ஆட்கொண்டதாகவும், அந்த தீய சக்தியை ஒரு ஒளியின் மூலமாக குணப்படுத்தப்பட்ட இடம். அதனால் இந்த இடத்துல கோயில் கட்டி அவங்க வழிபாடு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. 1320 கணக்கன் குடியிருப்பு அப்படின்னு இது அழைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு பக்தரோட கனவில் அன்னை மரியாள் தோன்றி எனக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும், அந்த பக்தரும் மக்களும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க. ஆலயமே படியில் இறங்கி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது, பூமிக்கு அடியில். இந்த பூமிக்கு அடியிலேயே இந்த ஆலயம் புதஞ்சு தான் இருக்குது. ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி லைட் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஓரளவு கதை புரிஞ்சிச்சு எனக்கு. வா, நம்ம கோயில் மாதிரியே மேற்கூரியை பார்த்து செல்றதான். மேலே கூரை அங்கேயா? ஓ, அதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதா? மேலே போகலாமா? அந்த சிலுவை இருந்து இதுதான் அதை தோண்டி எடுக்கிறதுக்கு காரணமா இது தெரிஞ்சிருக்கு. என்னது இது? குருவி. குருவியா அது? இந்த திரும்பி கொண்டு இது வித்தியாசமா சத்தம் வருது.
அந்த சைடு படி மாதிரி இருக்கு, இந்த சைடு ஸ்லோப் மாதிரி இருக்கு. அந்த குருவி என்ன அழகா பேசுது. இது ரொம்ப பழங்கால கோயிலுங்க. பழைய மாதாவோட சிலை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. கிபி 1597 வந்து இந்த பகுதியை ஆண்ட அரசூர் மன்னன் தொழில்பாண்டியன் வந்து இங்கு வாழ்ந்து வந்த ஒரு விதவை பெண்ணை வந்து அவதூறு பேசி கொலை செய்ய தீர்ப்பளித்ததாகவும், அந்த பெண்ணோட சாபத்தால தான் இந்த இடம் முழுவதும் சூறாவளி வீசி மணல் புயலால் வந்து இந்த ஊர் அழிஞ்சு போனதாகவும் சொல்கிறாங்க. அதில் தான் இந்த கோயில் வந்து மணலால் புதைஞ்சு போனதாக சொல்கிறாங்க. கிபி 1798 இந்த பகுதியில் வந்து ஆடு மாடுகளை மேய்த்து வந்த ஒரு சிறுவனோட காலில் இந்த ஆலயத்தோட மரத்தாலான சிலுவை தட்டுப்பட்டதாகவும், அந்த சிறுவன் சொக்கன் குடியிருப்பு மக்களிடம் சொல்ல அவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து வெளிக்கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. மணலுக்குள்ளே இருந்து கிடைச்சதால தான் இது வந்து அதிசய மணல் மாதா அப்படின்னு இதுக்கு பேருங்க. இது வந்து 2011ஆம் ஆண்டு நம்மளோட அரசு வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்குதுங்க. இருக்க பஸ் போட்டு நாங்கள் நிறுத்துறேன். விண்டோ இறக்கி விட்டு தலையை வெளியே விட்டு கையை வெளியே விட்டு எடு. யாருல நீ பாக்கி இறங்கி எடு. குச்சி வச்சு கயிறு கட்டி அது மேல ஏறி ஒன்னொன்னா பரிசு திங்கிறவனுங்களா? யார் சாமி நீ? தெரியுது நல்லா இருக்கு. பட் ஆனா அந்த மரம் மாதிரி கீழே தெரியாது. பட் இது மேல இப்ப தெரியுது. போலாம். நாங்கள் இதுக்கப்புறம் உவரி பீச் அதுக்கு போனோம். அங்கே பக்கத்தில் வந்து சுயம்பு லிங்கம் கோயில், சிவன் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. பட் நாங்கள் போன அன்றைக்கி வைகாசி விசாகங்கிறதுனால பயங்கர கும்பல். சரி வேணாம், இங்கே தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி சுசீந்திரம் கோயில் போயிட்டாங்க. Thank you. Please subscribe our channel.